இப்படி தான் வந்து பற்களில் தொந்தரவுகள் ஏற்பட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல்லை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அலைன்மெண்ட் டிஸ்டர்ப், டாக்டர் வந்து ஏடாகுடமாக, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ கையிலேயே ஒரு ஃப்ராக்சர் ஆகுது எலும்பில் அப்படின்னா, நம்ம போய் புத்தூர்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ மாவு கட்டு கட்டுறதோ இல்லை வந்து புத்தூர் கட்டு கட்டுறதோ இல்லை கையை பிடிச்சி முறுக்கி சேர்த்து வச்சு இந்த மாதிரிலாம் கட்டும் பொழுது அந்த கட்டி முடிச்சு அந்த எலும்பு சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா இருக்க கைக்கும் இந்த ஃப்ராக்சர் ஆன கைக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா மனிதருடைய இடையூறு மனித தலையீடு இருக்கும் பொழுது அதோடைய அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஏடாகுடமாக தான் இருக்கும். நமக்கு எது சரியாக பொருந்தும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன் சரியாக பொருந்தது தெரியாது, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சரியாக பொருந்தது தெரியாது அப்படின்னு இப்படி சொல்லுவீங்க மேடம் அப்படின்னா, நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ முறை இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். 1 கோடி பேர் இருந்தாலும் 1 கோடி பேருடைய உடம்பும் அவருடைய உடல் அலைன்மெண்ட்டும் அவருடைய உள்ளுறுப்புகளும் வெவ்வேறு மாதிரியானவை. அதனால் எலும்போடைய அமைப்பு இப்படித்தான் இவருடைய உடலில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன் அனுமானத்தோட ஒரு மருத்துவர் கை வச்சு அதை அவருடைய அனுமானத்தில் அவரோட என்ன நினச்சி வச்சுருக்காரோ அந்த அலைன்மெண்ட்டில் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உடலுடைய அமைப்பு அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இது என்ன ஆகும்னா வெளிப்புற தோற்றத்துலேயும் மாற்றத்தை தெரியும். அவருடைய வேலைகள், அதாவது அதுக்கு முன்னாடி ஃப்ராக்சர் ஆகி அந்த அலைன்மெண்ட்டுக்கு முன்னாடி அவருடைய வேலைகளில் இருந்த அந்த அந்த கையுடைய அசைவுலையும் வேலையில் இருந்த அந்த தெளிவும் அந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அலைன்மெண்ட் பண்ணி சரியாக ஃப்ராக்சர் சரியானதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சரியாக செய்ய முடியாது அந்த கையில். இதுவே நீங்கள் உடல்கிட்டே விட்டுருந்தீங்க அந்த ஃப்ராக்சரை, வெறும் ஒரு துண்டை கட்டி கழுத்தில் கட்டி பேலன்ஸ் சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த உடம்பே வந்து தன்னை தானே சரிப்படுத்திக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு அந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி இன்டர்ஸ்ட்ரக்சரும் சரி ரெண்டுமே அந்த பாடிக்கு தான் தெரியும். அப்போ அதை வந்து மிக சரியாக வந்து அலைன் பண்ணி அந்த எலும்பை எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனில் வைக்கும்போது அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ, ஃப்ராக்சருக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி திரும்பி பேக் டு ஃபார்ம் வரதுக்கு வர வைக்கும். அதான் உடலுடைய அடிப்படை உடல் அறிவியல், உடலுடைய இயக்கமே அப்படித்தான். ஸோ இந்த உடல் சயின்ஸ், பாடி சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம தேவையில்லாமல் நம்ம இன்டர்ஃபியர் ஆகி உடலை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறம் வந்து முய்யோன்னு எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் பல்லுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்கும். டாக்டர் என்ன பண்ணுவான்னா கொரடாவை வச்சு பிடுங்கிடுவான். அவன் வந்து எதையும் பார்க்காம எப்பவும் போல் ஒரு கண்மூடித்தனமாக பிடுங்கணும்னு சொல்லி மருத்துவ இன்ஜெக்ஷனை போட்டு பிடுங்கிடுவான். ஆனால் பல்லோட அலைன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாருடைய பற்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அலைன்மெண்ட் வித்தியாசப்படும் பொழுது அவன் ஏடாகுடமாக பிடுங்கி அதை ஏடாகுடமாக எதையாவது அடைக்கிறது இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒட்டுமொத்த பல்லு லூஸ் ஆகி அது டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்குது. அந்த அமைப்பே வந்து டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுது. அப்போ டிஸ்டர்ப் ஆகி பல நாட்கள் அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்தது. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி ட்ரீட்மெண்ட்டில் அவங்க எடுக்கும் பொழுது இயற்கை வாழ்வியலுக்கு அவங்க திரும்பும் பொழுது பசிச்சு சாப்பிட்றது, பால் இல்லாத, அதாவது பால் சேர்த்துக்காத உணவுகள், பால் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் நம்மளுடைய உடலில் இருக்க தொந்தரவுகள் தான் சரியாயிடும். ஸோ பால் சேர்த்துக்காமல் இருக்கிறதும், அதுக்கப்புறம் பசிச்சு சாப்பிட்றது, பாட்டில் ஜூஸஸ், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கிறதும், அதை விட பெரிய விஷயம் ரசாயன மருந்துகளே எடுத்துக்காமல் உடலை பார்த்துக்கிறதுமான இந்த நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு சப்போர்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பற்களை வந்து உடல் திருப்பி வந்து அதே பழைய அலைன்மெண்ட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யுது. அந்த முயற்சிகள் செய்யும் பொழுது தான் பல்ல கேப் கொடுத்து, ஏன்னா அலைன் பண்ணுறது. இப்போ நம்மளே முத்து மாலை அருந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்லா முத்துக்களையுமே அந்த முத்து மணிகளையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கயிறு எடுத்து உறுதியான கயிறில் திரும்பவும் கோர்த்து அதை அழகாக கட்டுவோம் இல்லையா? அப்படி தானே செய்வோம். இல்லை அருந்த இது பண்ண உடனே அப்படியே போட்டு திணிச்சு இடிச்சு கட்டுவோமா? அது செய்ய மாட்டோமா இல்லையா? இப்போ பல்லு என்ன பண்ணுவோம், உடம்பு என்ன பண்ணுவோம், இவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் ஆனாலுமே திரும்பவும் மன்னிக்கிறது தான் உடலுடைய அடிப்படையான தன்மை. அப்போ என்ன பண்ணுதுன்னா மனிதன் வந்து தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணிட்டான், சரி பரவாயில்ல நம்ம வந்து திரும்பவும் அவனை ஒழுங்குபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணுதுன்னா பற்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த கனெக்டிவிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒழுங்கிணைக்குது. அது சீக்கிரமாகவும் நடக்கும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சப்போர்ட் அப்படின்னா என்ன? ஒன்று அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், 2வது இயற்கை வாழ்வியல் முறைகள். முக்கியமாக வந்து இரவு நேரங்களில் பழங்கள் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுதே மேக்சிமம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வேகமாக நடைபெறும். அப்புறம் பசிச்சு சாப்பிட்றது, பகலில் பசிச்சு சாப்பிட்றதும், இரவில் தூங்குறதும், இரவில் பழங்கள் எடுத்துக்கிறதுமான விஷயங்கள் செஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டை உடல் ரொம்ப வேகமாக சரிப்படுத்தி கொண்டு வந்துடும். ஆனால் இதில் நீங்கள் வந்து டிலே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் உடல் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வாய்ப்பு விடுறீங்களோ அப்போல்லாம் அதை இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்.
சரிங்களா? ஸோ இதுதான் அவங்களுக்கு அந்த பல்லு நகர்ந்தது திரும்பவும் வந்து சேர்ந்துடும். அடுத்து பல்லு விழுந்திருக்கு இல்லையா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய நாக்கு வந்து அங்கே போய் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது மேடம், எனக்கே தெரிய மாட்டேங்குது, நான் வேணானாலும் அந்த நாக்கு போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, அங்கே பள்ளத்தில் போயிட்டு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால எனக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. இந்த பிரச்சனை, இந்த நாக்கு வந்து பல்லு இருக்கிற இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது, இந்த பல்லு விழுந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது பல்லு விழுந்ததுக்கப்புறம் அந்த நாக்கு தடுத்துக்கிட்டே இருக்கும். அது மேல் பல் விழுந்தாலும் சரி, கீழ்ப்பல் விழுந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த நாக்கு போய் அந்த பல்லு இருக்கிற ஏரியாவில் வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பல்லு எத்து பல்லு வந்துடும், அந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம செய்கிறது இல்லை, நம்மளை அறியாமல் அனிச்சையாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஏன் அது நடக்குது? உடலில் எந்த காரியம் நடந்தாலும் அது 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 நன்மைக்கு தான், அதோடைய வேலைக்கு தான். அங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல, அந்த பல்லுடைய இடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தேவைப்படுதுன்றதுனால தான். உடலில் எதுவுமே சும்மாவேலாம் செய்யாது. உடம்பு எந்த விஷயமா இருந்தாலும் அது தேவையை பொறுத்து தான் செய்யும். வெறுமனே வந்து சும்மா போர் அடிக்கிறதோ, இல்லை உடலை கெடுக்கிறதுக்கோ, இல்லை உடலுடைய இயக்கத்துக்கு, மெட்டபாலிசம்க்கு எதிர்வினையாக செய்யணுன்றதோ உடலில் எந்த காரியமே நடக்காது. எதுவாக இருக்கட்டும், உடலில் நடக்கிற எல்லா மாறுபாடுகளுமே நம்ம உடம்பை சரி செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஒழிய வேறு எந்த ஒரு நோக்கமும் உடலுக்கு கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதே இடத்துல தான் நமக்கு வந்து இந்த நாக்கு வந்து இந்த பல்லு விழுந்த இடத்துல போய் தட்டுப்படுது.